ஹாய் ஹலோ எவ்ரிஒன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 11. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாட் இஸ் ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங்கோட டெஃபினிஷன், அது எப்போ யூஸ் பண்ணுறாங்க, அதோட அட்வான்டேஜ், அது யார் பண்ணுறாங்க, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டு ஒரு சாம்பிள் இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான ஸ்மோக் டெஸ்டிங் சினாரியோஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். Smoke testing is a preliminary level of testing. அதாவது basic testing னு அர்த்தம். Check whether the critical functionalities னா அந்த அப்ளிகேஷனோட core functionalities. ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து அது எக்ஸ்பெக்டடா ஒர்க் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டா, எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா அமேசான்னா நமக்கு ப்ராடக்ட் சர்ச் பண்ண முடிஞ்சு செக் அவுட் பண்ணி பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியணும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. இது மாதிரி அந்த அப்ளிகேஷனோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்மோக் டெஸ்டிங். It ensures that the build is stable enough for the further testing. பில்டுங்கிறது என்னதுன்னா, டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ள வர நியூ செட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் கோட்ஸ் தான் பில்டு. இப்போ ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல டெவலப்பர்ஸ் வந்து அவங்க பண்ண சேஞ்சஸ் இல்லை பக் ஃபிக்சஸை வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த டிப்ளாய்மெண்ட்டை ஒரு நியூ பில்டுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த புதுசாக வருதுல அந்த பில்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுற டெஸ்டிங் தான் ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங்கோட அவுட்புட்டை எப்படி சொல்லுவோம்னா, பில்ட் ஸ்டேபிள் இல்லைன்னா பில்ட் அன்ஸ்டேபிள் தான் அதோட அவுட்புட்டே சொல்லுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக செக்ஷனாக பார்க்கலாம். இது யார் பண்ணுறா? ஸ்மோக் டெஸ்டிங் QAயால் பண்ணப்படும். எதுக்கு பண்ணுறாங்க? டு வேலிடேட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பில்ட். அந்த வந்த பில்டுனால பழைய சேஞ்சஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகியிருக்க கூடாது. வந்த நியூ பில்டுனால பழைய சேஞ்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா அந்த பில்டில் தான் இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பில்டை வந்து அன்ஸ்டேபிள்னு ரிஜெக்ட் பண்ணுறோம். தென் இது எப்போ பண்ணுறாங்க? when it is done after a new build is deployed. ஒரு புது பில்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ள டிப்ளாய் பண்ணும்போது பண்ணுவாங்க. பிஃபோர் ரன்னிங் எக்ஸாஸ்டிவ் டெஸ்ட் கேசஸ். டீட்டெயில்டான டெஸ்டிங், அதாவது வந்த நியூ பில்டில் இருக்கிற சேஞ்சஸ் இல்லைன்னா பக் ஃபிக்சஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக பண்ணுறது ஸ்மோக் டெஸ்டிங். அந்த பில்ட் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அதில் ஃபர்தர் டெஸ்டிங் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. Why perform smoke testing? எதுக்காக ஸ்மோக் டெஸ்டிங் பண்ணுறோம்? டு டிடெக்ட் ஷோஸ் ஸ்டாப்பிங் இஷ்யூஸ் ஏர்லி. ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. டு என்ஷூர் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் ஒர்க்கிங். பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த அப்ளிகேஷனை கோர் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக. சேம் டைம் பை அவாய்டிங் எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங் ஆன் ஃபால்ட்டி பில்ட். ஒரு அன்ஸ்டேபிள் பில்ட் மேலே நம்ம எவ்வளோ டெஸ்டிங் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும், டைம் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க நியூ பில்டு கொடுக்கும்போது நீங்கள் பண்ண டெஸ்டிங் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட்டை வந்து இதை அவாய்ட் பண்ணும். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்மோக் டெஸ்டிங் பார்க்க போகிறோம். குவிக் ஃபீட்பேக். டிடெக்ட் மேஜர் இஷ்யூஸ் ஏர்லி இன் த டெவலப்மெண்ட் சைக்கிள். ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூஸை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. சேவ் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். அன்ஸ்டேபிள் பில்டில் டெஸ்ட் பண்ணி டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டே பில்டு ஸ்டேபிள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா டைமையும் ரிசோர்ஸஸையும் சேவ் பண்ணலாம். பில்டு வெரிஃபிகேஷன். ஸ்மோக் டெஸ்டிங்கிறதே ஒரு பில்டு வெரிஃபிகேஷன் டூலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஸ்மோக் டெஸ்டிங் வந்து அந்த பில்டு ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். Limited coverage focuses only on basic functionality. அந்த அப்ளிகேஷனோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும்தான் பேஸ் பண்ணும். நாட் காம்ப்ரிஹென்சிவ், cannot detect deeper or issues. ரொம்ப டீப்பான இஷ்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸ்மோக் டெஸ்டிங் யூஸ் பண்ணி. தென் இப்போ வந்து ஒரு சாம்பிள் ஸ்மோக் டெஸ்டிங் சினாரியோஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கானது. எக்ஸாம்பிளாக ஃப்ளிப்கார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ஓப்பன் தி ஹோம் பேஜ் அண்ட் வெரிஃபை இட் லோட்ஸ் கரெக்ட்லி. எந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா
பேஜஸ் இல்ல டேப்ஸ் எல்லாமே கரெக்டா லோட் ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்கா இருக்கும் ஸ்மோக் டெஸ்டிங்ல. Search for shoe and ensure relevant results are displayed. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்றோம் அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு பார்க்குறோம். ஓப்பன் a ப்ராடக்ட் பேஜ் அண்ட் கிளிக் add to cart. அண்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி add to cart வந்து கொடுக்க முடியுதான்னு செக் பண்ணுவாங்க. Go to cart, verify the product and proceed to checkout. Cart பேஜ்க்கு போயிட்டு அங்க செக் அவுட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவாங்க. Enter payment details and ensure the order is placed successfully. நம்ம பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ப்ரொசீட் பண்ண முடியுதான்னு பார்க்கறது தான் ஸ்மோக் டெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்மோக் டெஸ்டிங் சினாரியோஸ். இந்த சினாரியோஸ் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு நிஜமாவே இருக்குன்னா இதை மேனுவலா பண்ண மாட்டாங்க. 90% ஆட்டோமேட்டடா தான் இருக்கும். ரீசன் என்னதுன்னா ஈச் டைம் பில்ட் வரும்போதெல்லாம் நீங்க சேம் செட் ஆஃப் சினாரியோஸை திரும்ப திரும்ப பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப ஒரு டாஸ்க் வருதுன்னா அதை வந்து டைம் சேவ் பண்றதுக்காகவும் ரிசோர்ஸஸ் சேவ் பண்றதுக்காகவும் ஆட்டோமேட்டட் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பில்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஸ்மோக் டெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ.